டீச்சர்ஸ். இப்போ வந்து போர்ஷன் ட்ராக்கரில் சில பேர் வந்து பிளாங்காக இருக்குது, ஃபோட்டோ எடுக்க முடியல, ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ சேவ் ஆக மாட்டேங்குது. அது மாதிரி உள்ள ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணலான்னா, இந்த போர்ஷன் ட்ராக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. போர்ஷன் ட்ராக்கரை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இதில் இந்த மேலே ஒரு சின்ன சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஐ மாதிரி ரவுண்டில், அதை தொட்டிங்கன்னா இது மாதிரி வருங்க. ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இதில் போயிட்டு கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு கிளியர் டேட்டான்னு கொடுக்கணுங்க. டெலீட்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பேக்கில் போயிட்டு பெர்மிஷன்ஸ்னு இருக்கும் பாருங்கள், இந்த பெர்மிஷன்ஸில் போயிட்டு கேமரா அலோவ் கொடுங்க. திருப்பி பேக்கில் போயிட்டு லொக்கேஷன் அலோவ் கொடுங்க, மைக்ரோஃபோன் அலோவ் கொடுங்க. அதில் இருக்க எல்லா செட்டிங்ஸ்லையுமே அலோவ் கொடுத்துருங்க. பெர்மிஷன்ஸில் அலோவ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆமாம் ஃபோட்டோஸ் அலோவ், ஆல்வேஸ் அலோவ் ஆல்னு கொடுத்து முடிச்சுருங்க. ஸோ இப்போ எல்லா பெர்மிஷன்ஸுமே நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் போர்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு போர்ஷன் ட்ராக்கர் புதுசாக ஓப்பன் ஆகும். அங்கன்வாடி ஒர்க்கர் போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க, கன்ஃபார்ம் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. சரிங்களா, யூசர் நேமில் உங்களோட நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிடுங்க. சரிங்களா, இப்போது உங்களுக்கு என்ன சேஞ்சஸ்னாலும் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஃபோட்டோ சேவ் ஆகாதவங்க, வேறு என்ன நீங்கள் புதுசாக அந்த எஃப்ஆர்எஸ் கொடுக்குறீங்களே ஃபேஸ் கேப்சர், அது கொடுத்துட்டு அந்த ஆதார் அப்டேட் ஆகாது, அது மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இது சால்வ் பண்ணிடும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டீச்சர்ஸ். தேங்க்யூ.